நீங்க மாமியாரா இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அதை தாண்டி வந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கும் மரியாதை கிடைக்காது. நீங்க நம்ம எல்லாம் வயசு ஆக ஆக நம்மளோட எல்லையை நம்ம புரிஞ்சுக்கணும். வீட்டுல பாட்டி இருக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். பெரியவங்க இருந்தா வீட்டுக்கு ஒரு ஆலமரம் மரம் அது நீ புரிஞ்சுக்கணும். உன்னோட தாய் மாதிரி நீ அவங்கள பார்க்கணும். நீங்க உங்க பொண்ணு மாதிரி அவளை பார்க்கணும். எங்க அம்மா மாதிரி கூட ஆட்டோமேட்டிக்கா அவர் தெரிஞ்சுவாரு. நீங்க 2 பேரும் ஒரு டீம் ஆங்க, வெளுத்து வாங்கலாம். தண்ணி சாப்பிடலாம்னு நார்மலா இருப்பாரு. தண்ணி சாப்பிட்டோம்னா நரம்பு தளர்ச்சாயிடுமா நான் தெரியல. அதிகமா தண்ணி சாப்பிட்டாருன்னா அது விஷமாச்சேம்மா. அதனாலதான் போயிடும் பண்றாரு. அது இன்னொன்னு என்னன்னா, தண்ணி சாப்பிட்டா உங்களால தண்ணி சாப்பிடாம இருக்க முடியலையா, தண்ணி சாப்பிட்டா ஓரமா போய் படுக்கணும். அவங்க தொந்தரவு கொடுக்காம. அது மாதிரி பிரச்சனையே இல்லைங்க. 2 பேரும் சேர்ந்து அடிப்பாங்க. பயமா இருக்கு மேடம். ஒரு தண்ணி சாப்பிட்டு வந்தாருன்னா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்கவே முடியாது. பயந்து பிரயோஜனமே இல்ல. அப்படியே கம்முன்னு தெரியுமா, ஒரு நாளைக்கு திருப்பி அடிச்சு வச்சுக்கோ, அப்புறம் கம்முன்னு இருப்பாங்க.